குருடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய மாசி மாதம் சிம்மராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்கான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் பார்த்துடலாம். முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் சிம்ம ராசிக்கு இருக்குது, மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, இதன் அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் சிம்ம ராசிக்கு இருக்குது அப்படின்னு பார்த்துட்டோம்னா, ராசிக்குள்ளேயே கேது பகவான் ஜென்ம கேது அப்படிங்கிற ஒரு அமைப்பு, ராசிக்கு 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ருணர் ரோக சத்ருஸ்தானத்தில் செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு சுகாதிபதி அவரே பாக்கியஸ்தானத்திற்கும் அதிபதி. ஒருவே 6ல் மறைகிறது கொஞ்சம் நல்ல விஷயம் இல்லை அப்படின்னாலும் உச்சம் பெற்று பாக்கியஸ்தானத்தை பார்க்கறது ஒரு சுபமான அமைப்பு தான். ராசிக்கு 7ஆம் இடத்துல ஒரு கிரகம் இல்லைங்க, 4 கிரகம் இருக்கு. ராகு, சூரியன், புதன், சுக்கிரன் ஆகிய முக்கூட்டு கிரகங்கள். இப்படி 4 கிரகம் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்குது. கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் எல்லாமே இந்த மாதத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்கு எந்த அளவு முயற்சி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு முயற்சி செய்கிறது நல்லது. ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி பகவான், அதாவது அஷ்டம சனி அப்படிங்கிற ஒரு அமைப்பில் தான் ஓடிட்டு இருக்க சிம்மத்திற்கு. வேலை செய்ய விருப்பம் இருக்காது, வேலையில் டென்ஷன் ப்ரெஷர் இருக்கும், வேலை ஏண்டா செய்கிறோம் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும், வேலையாகட்டும் தொழிலாகட்டும் நம்மளுக்கு எதுவும் சாதகமாகவே நடக்க மாட்டேங்குது அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். வேலை சொந்தமான விஷயங்களில் பயமும் இருக்கும் மனசுக்குள்ள. நம்மளுடைய வேலைகளையே நம்மளால் செய்து கொள்ள முடியாத ஒரு சூழலும் இருக்கும். ஒரு மனம் அப்படிங்கிறது ஒரு தெளிவில்லாமல் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தொழில் சார்ந்த விஷயங்களில், ஜீவனம் சார்ந்த விஷயங்களில். ராசிக்கு 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கிறார். லாபத்தில் குரு இருக்கிறது நல்லது தான், தப்பில்லை. வக்ரமாக இருந்தாலும் வக்ர நிவர்த்தியாய் நேர்கதியாக இருந்தாலும் பெரிய சேஞ்சஸ் அவர் கொடுக்க மாட்டார். ஓகே, இதுதான் இந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள். மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, முதல்ல சூரியன் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்த உங்களுடைய ராசி அதிபதி இந்த மாத துவக்கத்திலே ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். மாசி மாதம் 1ஆம் தேதி. இந்த மாதம் முழுக்க ராசிக்கு 7ஆம் இடத்துல தான் சூரியன் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சூரியனுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு கிடைக்குது. அதாவது உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியை பார்க்குறார். ராகுவோடு சேர்ந்த சூரியன் இருக்கும்போது இங்கே சூரிய கிரகணம் கூட ஏற்படுது. அதனால் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா உங்களை நீங்களே புதுப்பித்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகளை இந்த கிரகணம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தருது அப்படிங்கிறத சொல்லுது. இதனால் வரைக்கும் என்னென்ன விஷயங்களெல்லாம் நம்ம தவறாக செய்துக்கிட்டு இருந்தோமோ அந்த தவறுகள் எல்லாம் திருத்திக் கொள்வதற்கு உண்டான ஒரு அற்புதமான வாய்ப்பினை இந்த சூரிய கிரகணத்துக்கு அப்புறம் நீங்கள் அடைய போகிறீங்க அப்படிங்கிற அமைப்புகளை சொல்லுது. சூரியனுடைய பார்வையில் உங்கள் ராசி இருக்க வரைக்கும் சேஃபர் சூனில் தான் உங்கள் ராசி இருக்கும். நீங்கள் சேஃபர் சூனில் தான் இருப்பீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. ரைட். மாசி மாதம் 11ஆம் தேதி பிப்ரவரி 23 அன்னைக்கு கும்ப ராசிகள், அதாவது உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு செவ்வாய் பயிற்சி ஆகுது. செவ்வாயினுடைய பார்வையும் உங்களுடைய ராசிக்கு கிடைக்குது. அதாவது உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் யாருன்னா செவ்வாய் தான். 4க்கு அதிபதி, அவரே 9க்கு அதிபதி. ஒரு கேந்திர திரிகோணத்துக்கு அதிபதியாகக்கூடிய கிரகம் யோகாதிபதி அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ அப்படி பார்க்கும்போது செவ்வாயினுடைய பார்வை உங்கள் ராசிக்கு கிடைக்கிறது கூடுதல் நன்மை தான் சொல்லுவேன். நீங்கள் நெகட்டிவாக சொல்கிறக்கு ஒன்றும் இல்லை. மாசி மாதம் 14ஆம் தேதி புதன் வக்ரம் அடைய ஆரம்பிக்குது. 2-11க்கு அதிபதி. உங்கள் பொருளாதார ரீதியான முன்னேற்றத்திற்கும் வெற்றிக்கான ஒரு அஸ்திவாரத்தை தரக்கூடிய கிரகமாக புதன் இருக்கிறாரு. அவர் போய் ராசிக்கு 7ஆம் இடத்துல இது வரைக்கும் வக்ரம் இல்லாமல் இருந்தார், வக்ரம் ஆகிறார். வக்ரம் ஆகிறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது, நல்ல விஷயம்தான். அப்போ 2-11க்கு அதிபதி 7ஆம் இடத்தில் வக்ரம் பெறுவது பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை தரும், மாற்றி யோசிக்க வைக்கும். ரைட். ராசிக்கு 3-10க்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் மாசி மாதம் 17ஆம் தேதி மார்ச் 1ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 8ஆம் இடத்துல போய் சுக்கிரன் உச்சமடையுது. 3ஆம் அதிபதி 8இல் இருப்பது தவறு, முற்றிலும் தவறு. 10ஆம் அதிபதி 8இல் இருப்பது அதுவும் சிறப்பில்லை தான். ஆல்ரெடி 8ல் சனி இருக்கு, போய் சுக்கிரனும் இணைவு வர்றார். ஆனால் இங்கே சுக்கிரன் உச்சமடையுது.
நன்மை நடக்குதா இல்லையா அப்படிங்கிறது ரெண்டாவது. ஆனால் தீமை கண்டிப்பாக நடக்காது. சுக்கிரன் உச்சமடைகிறதுனால என்ன ஏதுங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம். மாசி மாதம் 27ஆம் தேதி 11/3/2026 அன்னைக்கு குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார். என்ன கிரகம் எங்கே போனாலும் போயிட்டு போகுது. 11ஆம் இடத்துல லாபத்தில் குரு போய் வக்கர நிவர்த்தி அடைந்து நேர்கதியில். என்னதான் ஜென்மக்கேது 7ஆம் இடத்துலாக எல்லாத்தையும் தாண்டி, அஷ்டமச்சனி எல்லாத்தையும் தாண்டி குரு வக்கர நிவர்த்தி நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டம் சிம்மத்திற்கு. ஸோ இதுதான் அந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள். இதனால் என்னென்ன மாற்றங்கள் வருது அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். முதல்ல சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசி அதிபதி. ராசி அதிபதி போய் 7ல் உட்கார்றாரு. இப்போ 7ஆம் இடத்திற்கு ராசி அதிபதி செல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கும்போது எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப ஃபோக்கஸ்டாக ஸ்ட்ராங்காக இருந்து பண்ணணும்னு நினைக்க மாட்டோம். முதல்ல ரொம்ப லிபரலாக ஜாலியாக சிம்பிளாக அந்த வேலையை முடிச்சுட்டு போகணும்னு நினைப்போம். சுகமாக ஈஸியாக ரிலாக்ஸ்டாக ஒரு வேலையை செய்யணும் அப்படிங்கிற மனநிலைமை வந்துடும். உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே மேன்மை பெறக்கூடிய ஒரு அமைப்பு. உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த உள்ளுதல் அப்படிங்கிறது எண்ணுதல். திங்கிங் எப்பவுமே ஒரு டவுன்கிரேடே இருக்காது. பெரிய லெவலில் தான் யோசிப்போம், பெரிய லெவலில் தான் செயல்படுவோம். அப்படி எண்ணங்கள் மேன்மை அடையக்கூடிய ஒரு காலகட்டத்தை சொல்கிறது. மனதிற்குள் இருந்த தேவையில்லாத கசடுகள் வெளியேறுவதற்குண்டான வாய்ப்புகளையும் சொல்கிறது. சுகமாக ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத யோசிப்போம். வாழ்க்கை துணைக்கு கட்டுப்பட்டு நடப்பது பிடித்த விஷயமாக மாறி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மாதத்தில். வாழ்க்கை துணையின் வழி தேவையான சொத்து பத்துக்கள், பண உதவிகள், பொருளாதார ரீதியான உதவிகள் எல்லாமே கிடைக்கிறதுக்குண்டான ஒரு அமைப்புகளை சொல்லுது. 7ஆம் இடத்துல சூரியன் ராசி அதிபதி 7ல் இருக்கும்போது. அதே நேரத்தில் நட்பு வட்டம் விரிவடையும். நிறைய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க. முக்கியமாக ஆண் வாடிக்கையாளர்கள் அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. கூட்டு தொழில் செய்யணும், இல்லை வாழ்க்கை துணையோட சேர்ந்து தொழில் செய்யணும் அப்படிங்கிறது இருக்கும். பார்ட்னர்ஷிப்பில் தொழில் செய்யக்கூடிய ஒரு எண்ணமும் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு. 7ஆம் இடத்துல சூரியன் அமர்றார் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா சூரியனுடைய பார்வை ராசிக்கு கிடைக்குது. அப்போது இந்த காலகட்டம் நம்மளை யாரும் தப்பு சொல்ல மாட்டாங்க, தெளிவாக தான் இருக்கும் அப்படிங்கிறது மற்றவங்க உணர்வாங்க. ஏன்னா ஆல்ரெடி 7ஆம் இடத்துக்கு ராகுவினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் ராசிக்குள்ளேயே கேதுவினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதுனால சுய அறிவை சரியாக பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை சிம்மத்துக்கு இருந்துட்டு தான் இருந்தது. இப்போ அதெல்லாம் ரெடியாக போகுது. கவர்மெண்ட் ரிலேட்டடாக அரசு தொடர்பான முயற்சிகள் ஏதாவது செய்துட்டு இருந்தோம் அப்படின்னா அது கண்டிப்பாக நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக மாறுறதுக்கு வாய்ப்புகளை சொல்லுது. சுலபமாக வெற்றி அடைஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவோம். எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் எளிமையான தீர்வினை எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடிய சிம்மராசி என்பவர்களுக்கு எல்லா விதமான பிரச்சனைகளும் ரொம்ப எளிமையாக ஈஸியாக முடிஞ்சிடும். நிறைய பணம் படைத்த பதவியில் இருக்கக்கூடிய அவங்க நினச்சா அந்த காரியம் நடந்துடும் அப்படின்னு அந்த லெவலில் இருக்கக்கூடிய நபர்கள் நண்பர்களாக உங்களுக்கு கிடைப்பார்கள். தொழில் சார்ந்த முன்னேற்றம் படிப்படியாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை சொல்கிறது. வாழ்க்கை துணைக்கு அடிபணிந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில். திருமணம் முடிவு செய்யக்கூடாது சிம்மம், நல்லா புரிஞ்சுக்கணும். திருமணம் முடிவு செய்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நீங்கள் என்ன தான் பொருத்தம் பார்த்தாலும் சரி, நட்சத்திர பொருத்தம், கட்ட பொருத்தம், எப்படி வேணாலும் சரி திருமணம் நிச்சயிக்கப்படக்கூடாது. அதை திருமணமும் செய்யக்கூடாது. இப்போ திருமணம் செய்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது உறுதியாக பிரிவினையை நோக்கி போவதற்குண்டான வாய்ப்புகளையும் இதை சொல்கிறது. உறுதியான பிரிவினை அப்படிங்கிறத சொல்லுது. ஸோ கொஞ்சம் கான்ட்ரவர்சியாக இருக்குது மன வாழ்க்கையில். புதுசாக ஒரு உறவு துவங்குது அப்படின்னா அது கான்ட்ரவர்சியாக இருக்குது. நம்மளுக்கு விருப்பம் இல்லாத ஒரு மனம் அமையறதுக்கு வாய்ப்புகளையும் சொல்கிறது. கொஞ்சம் கவனமாக இருங்க. பெண்களால் பகைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. முக்கியமாக நீங்கள் ஆணாக இருக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக இருங்க. பெண்கள்கிட்ட முக்கியமாக வாழ்க்கை துணைகிட்டையும் கவனமாக இருங்க. ஏன்னா வாழ்க்கை துணையோட கருத்து வேற்றுமைகள் வந்து போவதற்குண்டான ஒரு சூழ்நிலையும் சொல்கிறது. அவங்க சொல்கிறத கேட்டு நடக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுது. அதிகமாக பயணிக்கக்கூடிய வாய்ப்புகள், வேலைக்காகவோ தொழிலுக்காகவோ மற்ற விஷயங்களுக்காகவோ அதிக பயணங்களை மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு. அந்த சூரியன் போய் ராகுவை தொடுறதுனால தேவையில்லாத கோபங்களும் பிடிவாதங்களும் ஆக்ரோஷமான செயல்பாடுகளும் அனாவசியமான ஈகோவும் மனசுக்குள்ளே வந்து போகும். அடிக்கடி அந்த கோபம் வரும். அதுவும் காலையில் நேரங்கள்ல எல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ரொம்ப ஆக்ரோஷமாக ரொம்ப டெம்பராக இருப்பாங்க. ஸோ அந்த விஷயத்தை மட்டும் கொஞ்சம் சாந்தப்படுத்திக்கிறது நல்லது.
அதே போல் நம்ம ஒரு முயற்சி பண்ணிகிட்டே இருப்போம், அது நல்லபடியாக நடக்கிற மாதிரி ஒரு கோப்பே தெரியாது. ஆனால் இன்னொருத்தர் ஏதோ ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அந்த விஷயத்தை தொட்டதையும் நம்மளுக்கு சக்ஸஸ் ஆயிடும், கடகடன் டெவலப் ஆகிடுவோம். அப்படி அந்த மாதிரி பிறருடைய உதவியால் தொழில் வாய்ப்புகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளையும், பிறருடைய உதவியால் வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்குண்டான ஒரு சூழ்நிலையும் இந்த சூரியன் ஏற்படுத்தி தரார் அப்படிங்கிறது சொல்லுது. பொதுவாக 7ஆம் இடத்துல போய் சூரியன் உட்கார்றது நல்ல விஷயமா இருந்தாலும், ராகுவோட சூரியன் உட்கார்றது அப்படிங்கிறது நடைமுறைக்கு சாத்தியப்படாத விஷயங்களை செய்யாமல் இந்த மாதம் கடந்து செல்வது ரொம்ப ரொம்ப நன்மையை தரும். முக்கியமாக சிம்மத்திற்கு நடைமுறைக்கு சாத்தியப்படாத, நடைமுறைக்கு எதிரான விஷயங்களை செய்ய மனம் துடிக்கக்கூடிய ஒரு சூழலையும் இது சொல்கிறது. கொஞ்சம் கவனமாக இருங்க. டைரக்டான, அதாவது லீகலான விஷயங்களை செய்கிறதுக்கு பாருங்கள். ரைட். சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராசி அதிபதியாகி ராகுவை தொடர்றதுனால தான் இத்தனை விஷயங்களை நம்ம கவனமாக பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் இது என்ன பண்ணுது அப்படின்னா, வெளிநாடு வெளிமாநில பயணங்களுக்கு உதவிகரமாக இருக்குது. ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபாடு, இல்லை தன்னுடைய புத்தியை பயன்படுத்தி, அறிவை பயன்படுத்தி செய்யக்கூடிய செயல்கள், இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கே ராகு உங்களுக்கு நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டை கொடுத்துருது. சொந்த ஊரில் இல்லாமல் வெளியூரில், வெளிமாநிலத்தில், வெளிநாட்டில் இருந்து வேற்று மொழி வேற்று இனத்தவர்கள் கூட சேர்ந்து பயணிக்கக்கூடிய, பணியாற்றக்கூடிய அத்தனை சிம்மராசி என்பவர்களுக்கும் இந்த காலகட்டம் மிகப்பெரிய வாழ்வியல் மாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த மாற்றங்கள் எல்லாமே வெற்றிக்கான மாற்றங்களாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. ரைட். அடுத்ததாக மாசி மாதம் 11ஆம் தேதி 23/2/2026 அன்னைக்கு செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 4-9 அதிபதி, யோகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் ராசிக்கு 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு பெயர்ச்சி. அப்போது 4ஆம் அதிபதி 7இல் இருக்கிறது நல்லதா சார் அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக 4ஆம் அதிபதி 7இல் இருந்தால் நிறைய நன்மைகள் உண்டு. என்ன ஏது அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பார்க்கலாம். முதல்ல செவ்வாய் 7 வந்துச்சுனாவே அந்த கலத்தர சும்மா பொதுவாகவே 2, 4, 7, 8, 12 செவ்வாய் இருந்தால் அது செவ்வாய் தோஷம்னு சொல்கிறோம். கோச்சாரத்தில் செவ்வாய் அந்த ஸ்தானத்துக்கு வந்தாலும் அந்த செவ்வாய் தோஷத்துக்கு உண்டான வேலையை செய்யும். ஃபஸ்ட்டு செவ்வாய் தோஷம் எதுக்கு பார்ப்போம்? பொருத்தத்துக்கு பார்ப்போம். கணவன் மனைவி ஒற்றுமைக்கு பார்ப்போம். ஒற்றுமையை கண்டிப்பாக அந்த செவ்வாய், ஏழுக்குரிய செவ்வாய் குறைக்கத்தான் போகிறாரு. இப்போ முடிஞ்ச அளவுக்கு நம்ம அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு தயாராக இருந்துக்கணும். மற்றபடி படிப்பில் பெரிய பெரிய பட்டப்படிப்புகளாக படிக்கணுங்கிற ஆசை மனசுக்குள்ளே வரும். ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கீங்கன்னா அதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண முடியும். அதே நேரத்தில் சின்னதாக நான் கோர்சஸ் எல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். சின்னதாக சர்டிஃபிகேட் கோர்ஸ் எல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமெல்லாம் அந்த காலகட்டம் வரும். தந்தை வழி சொத்து சம்மந்தமான விஷயங்களில் பிரச்சனைகள் வந்து அந்த காலகட்டம் பேசக்கூடாது. தந்தை வழி சொத்து சம்மந்தமான விஷயங்களில் பிரச்சனைகள் வந்தது அப்படின்னா இப்போ இந்த காலகட்டம் பேசணும் அப்படின்னா அது நம்மளுக்கு சாதகம் இல்லாமல் மாறுவதற்குண்டான வாய்ப்புகளை சொல்கிறது. ஏன்னா தந்தை வழி சொத்தை பற்றி பேசுறதை தாண்டி நம்ம இருக்கிற வீடே நம்மளுக்கு பிடிக்காம போயிடும். இடமாற்றத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். என்னடா அது ஒரு பீஸ்ஃபுல்லாகவே இல்லை வீட்டில் அப்படிங்கிறத நாளுக்குடிய ஒரு ராகுவை போய் தொடுறாரு இல்லையா. ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகத்தை எந்த கிரகம் தொட்டாலும் அந்த கிரகம் அந்த பாவம் சொந்தமான விஷயங்கள் இருக்கக்கூடிய மன நிறைவு அப்படிங்கிறது குறைந்து போவதற்குண்டான ஒரு வாய்ப்புகளை சொல்லுது. சப்போ தாய் வழி உறவுகளாகட்டும், இல்லை மொத்தமாகவே உறவுகளாக இருந்தாலும் சரி, வீடு வாகனம் வண்டி இது எது சொந்தமான விஷயமாக இருந்தாலும் சரி, மனதிற்குள் அது ஒரு திருப்தியை தராது. அப்போ சிம்பிளாக இங்கே என்ன சொல்லலாம் அப்படின்னா, புதுசாக வண்டி வாங்கணும் வேண்டாம், புதுசாக நிலம் வாங்குறது வேண்டாம், தாயார்கிட்ட ஏதாவது பேச்சுவார்த்தைகள், முக்கியமான பேச்சுவார்த்தைகள் செய்யணுமா வேண்டாம், புதுசாக இடம் மாறணுமா வேண்டாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். வீட்டுக்கு வர்றதுக்கே நம்மளுக்கு பிடிக்காது, ரொம்ப யோசனையாகவே இருந்துகிட்டு இருப்போம். வீட்டுக்கு வந்தாலே ஒரு திருப்தி இல்லை அப்படின்னு. சரி, நம்ம வீட்லேயே தான் இருந்துட்டு இருக்கிறோன்னா வெளியில் வேலைக்கு போகிறது பிடிக்கிறது, இங்கே இருக்கிற இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு மாறணும்னு நமக்கு திருப்தி இல்லாத மாதிரியான ஒரு மனநிலைமையை அந்த செவ்வாய் ஏற்படுத்திடுது. தேவையில்லாத கோபத்தையும் டென்ஷனையும் ப்ரெஷரையும் அந்த இடமாற்றத்தினால கொடுத்துருது. சப்போ பிளட் ரிலேட்டடாக ஆல்ரெடி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கவனம் வேணும். ஏன்னா பிளட் ப்ரெஷர் ஒன்றும் அதிகமாகிறதோ இல்லை குறைஞ்சி போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. நான் தாய் வழி பிரச்சனைகள் தான் தாயார் வழி உறவுகளால் ஆதாயம் உண்டாகக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது. வாழ்க்கை துணையின் மூலமாகவும் நல்ல ஆதாயம் உண்டு. 7ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பது. 10 கூடியவர் 7 இருந்தாருன்னா பாருங்கள், கூட்டு தொழில் செய்யணும்னு நினைப்போம். ஒன்றும் நண்பர்களோடு சேர்ந்து செய்யணும்னு நினைப்போம், இல்லைன்னா வாழ்க்கை துணையோடு சேர்ந்து செய்யணும்னு நினைப்போம். நண்பர்கள் மேக்ஸிமம் இப்போ ஏமாத்துக்காரர்களாக தான் இருக்கிறாங்க. பேருக்கு தான் வெளி வார்த்தையில் நண்பர்கள் அப்படின்னு. நான் மேக்ஸிமம் அவங்களுடைய காரியங்களை, அவங்களுடைய சுயத்தை பூர்த்தி செய்து கொள்வதற்குண்டான ஒரு என்ன போக்கோடுதோ ஒருத்தருக்கு கூட ஒருத்தர் பேசுகிறதும் பழகிறதும் எல்லாமே அப்படி தான் இருக்குது.
அப்போது துணையோடு சேர்ந்து சுயதொழில் பண்ணலாம், பிடிக்கலாம், ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் அந்த காலகட்டம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. வாழ்க்கை துணையின் மூலமாக பொருள் சேர்க்கைகளும் உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பை இந்த காலகட்டம் சொல்கிறது. ரொம்ப அறிவை சரியாக பயன்படுத்த தெரிஞ்சவன் தான் அறிவாளி. எல்லாத்துக்கும் அறிவு இருக்குது இல்லைன்னு சொல்லலை, சரியா? அப்போது நம்ம அறிவை சரியாக பயன்படுத்தக்கூடான சூழ்நிலை அமையணும். அப்படின்னா தான் நம்மளை அறிவாளின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ நம்மளுடைய அறிவை சரியான இடத்துல சரியான நேரத்தில் பயன்படுத்துறதுக்கு உண்டான சூழ்நிலை இந்த காலகட்டம் நம்மளுக்கு அமையுது. ஸோ அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் ஏதாவது வருது அப்படின்னா அதை ஃபோக்கஸ் பண்ணி அதை சரியாக செய்யணும். இந்தந்த வழிகளில் போனால் அது சரியாகும் அப்படிங்கிற ஒரு திங்கிங் கெப்பாசிட்டி இருக்கும் இல்லையா? அது சரியான நேரத்தில் நம்மளுக்கு மனசுக்குள்ளே வரணும். அது இந்த காலகட்டம் வர்றதுக்கு காத்திருக்கு. அப்போது என்ன விஷயமா இருந்தாலும் சரி, பொறுமையாக 2 நிமிஷம், அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். பொறுமையாக யோசித்தோம்னா அந்த பிரச்சனைக்கு தீர்வு உங்களாலேயே உருவாக்கப்படும் அப்படிங்கிறது சொல்லுது. அறிவாளியாக நம்மளை வெளியில் காட்டிக்கலாம், ரொம்ப நேர்மையாக நம்ம எதிராக வெளியில் காட்டிக்கலாம். சமயத்தின் மீது அதிக பற்றுதல் ஏற்படும். கோவில் குளங்களுக்கு அடிக்க போயிட்டு வர்றது, அதே போல் உங்களுடைய குலதெய்வம் கோயில் வழிபாடு செய்கிறதோ, அதே நேரத்தில் இஷ்ட தெய்வ கோயில் வழிபாடு செய்கிறதோ, அல்லது ஊர் தெய்வங்களுக்கு ஏதாவது காணிக்கைகள் கொடுக்கறதோ, இந்த மாதிரி விஷயங்கள் வெளியூரில் வெளிநாட்டில் வெளி மாநிலத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான பிரசித்தி பெற்ற கோவில்கள்லேருந்து பிரசாதங்கள்லாம் உங்களை தேடி வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளோ இந்த காலகட்டம் காட்டுது. 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால என்ன, 7ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் ஆல்மோஸ்ட் கணவன் மனைவிக்குள்ளே அந்த கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. கண் சம்மந்தமான பாதிப்புகள் வர்ற மாதிரி காட்டும். 7ஆம் இடத்துல செவ்வாய் வந்தாலே கண்ணில் ஏதாவது பூச்சி கீச்சி விழுந்து கண்ணு செவந்து போயிடும். நம்ம ஏதோ ஐ ப்ராப்ளம் வந்து ஏதோ வந்துருச்சு, ஷார்ட் சைட் ஆயிடுச்சு இல்லை லாங் சைட் ஆயிடுச்சுன்னு போயிட்டு மறுபடியும் ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணி கண்ணாடியெல்லாம் போட்டிருப்போம். செவ்வாய் மாறினதுக்கப்புறம் நார்மலான மாதிரி ஆயிரும். மறுபடியும் 2000-3000 கொடுத்து வாங்கின கண்ணாடியை தூக்கி எறிஞ்சு போட்டு நார்மலாகவே இருப்போம். அப்போ இந்த காலகட்டம் அந்த மாதிரி இருக்குது. கொஞ்சம் பார்த்து இருந்துக்குங்க. கண் சம்மந்தமான விஷயங்களை பத்திரமா இருக்கிறது நல்லது. இது எப்படி சார் பத்திரமா இருக்குது? எங்கெல்லாம் பிரச்சனை வரும்? வெளியில் போகும்போது தான் கண்ணுக்கு கண்ணாடி போட்டுக்குங்க. 2 வீலர் ஓட்டும்போது குப்பை அடிக்காமல் இருக்கணும், பூச்சி அடிக்காமல் இருக்கணும். கொஞ்சம் ஃபாரஸ்ட்டில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக பூச்சி தொந்தரவு இருக்கும். ஸோ அந்த இடங்கள்லாம் நம்ம ஜாக்கிரதையாக இருந்துட்டால் போதுமானது. அதே போல் கண்களை பயன்படுத்தி வேலை செய்யக்கூடிய நபர்கள், கண்களை பயன்படுத்தினா எல்லாரும் பார்க்காம எப்படி சார் வேலை செய்ய முடியும் அப்படின்னு அப்படி கிடையாது. ஐக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுக்குற மாதிரியான வேலைகள் இருந்ததுன்னா அப்போ அந்த ஐயோட ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணுறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஒரு கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா 12 hours கம்ப்யூட்டரை பார்த்துட்டே இருக்கணும் இல்லையா? சரி, கம்ப்யூட்டர் வேலை செய்கிறது மட்டும்தான் அந்த மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. ஒரு மிஷின் கட்டிங் பண்ணுறாங்க, அப்போ அந்த பிசுறு கண்ணில் விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெல்டிங் வைக்கிறவனுக்கு அந்த ஒளியை பார்த்துட்டே இருக்கிறதுனால அந்த வெல்டிங் புகை போகிறதுனால கண் எரிச்சல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி எதுனாலும் சரி, கண்ணை அதிகமாக பயன்படுத்தி வேலை செய்யக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் கண்களால் பாதிப்புகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. எந்த அளவுக்கு நீங்கள் அந்த கண்ணுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு ரிலீஃபும் கொடுங்க. ரொம்ப நேரம் மொபைல் யூஸ் பண்ணுறதோ டிவி பார்க்குறதோ இதெல்லாம் குறைச்சிக்கிறது நல்லது. ரைட், ஓகே. அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா அந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால வாழ்க்கை துணைக்கு உடல்நல தொந்தரவுகள் வருவதற்கு கூட வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் இணக்கமாக போகணும் அப்படின்னு சொல்லுது. அதே போல் 7ஆம் இடத்துல செவ்வாய் வரக்கூடிய அமைப்புகளில் அந்த ஜீரண உறுப்புகளில் பாதிப்பு ஏற்படும். மோஷன் வெளியே போகிற இடத்துல தொந்தரவோ, இல்லை ஜீரணிக்கு தாமதமாகிறதோ, மோஷனே போகாமல் இருக்கிறதோ, இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படும். ஷோல்டர் பெயின் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் கவனம் வேணும் அப்படிங்கிறத சொல்லுது. அனாவசியமான கோபம், எதுக்கெல்லாம் நம்ம கோவப்படுறோம்னு நம்மளுக்கே தெரியாது. அனாவசியமாக கோவப்படுவோம், ரொம்ப ஷார்ட் டெம்பர் ஆகிடுவோம், அப்போது ப்ளட் ப்ரெஷர் அதிகமாகிடும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அதே போல் நம்ம செய்த தவிர இன்னொருத்தர் மீது திணிக்கிறது, வீண் பழி சுமத்துதல் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு பேர். அந்த விஷயத்தை நம்ம யோசிக்காமல் செய்வோம் இந்த காலகட்டம். ஸோ அதையும் கொஞ்சம் நீட்டாக டீசெண்டாக மெயின்டைன் பண்ணிக்கிறது நல்லது. நம்ம ஒரு தவறு செஞ்சுட்டோம் அப்படின்னா மனசார அதை ஏற்றுக்கிறதுக்கு பார்த்துக்குங்க. இன்னொருத்தர் மேலே குறை சொல்ல வேண்டாம், ப்ளேம் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. ஏன்னா அப்படி ப்ளேம் பண்ணி அவங்க கூட சண்டைக்கு போகிறது. ஒருத்தர் ஒரு விஷயம் நம்மகிட்ட சொல்ல வர்றாங்கன்னா அது காது கொடுத்து கேட்காம நான் சொல்கிறது தான் சரின்னு சொல்லி போட்டு அவங்கள்ட்ட வாக்குவாதம் பண்ணுறது. வாக்குவாதத்தில் ஈடுபடுவதற்கு ரொம்ப பிடிக்கும் இந்த காலகட்டம். சண்டை கட்டிகிட்டே இருந்தால் தான் நம்ம அப்படியே பீஸ்ஃபுல்லாக ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி தோணும். எதுவுமே இல்லாமல் நல்லா பீஸ்ஃபுல்லாக போச்சுன்னா நம்மளுக்கு இருக்க பிடிக்காது. ஏன்னா செவ்வாய் போய் ராகுவை தொட்டு 2ஆம் இடத்தை பார்க்குது. பிடிவாதம், முரட்டு குணம், சண்டை கட்டணும், கூட இருக்கிறவங்கள எப்பவுமே ஒரு பரபரப்பாகவே வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைமை மனசுக்குள்ளே இருக்கும். ரைட், அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அப்போ நிறைய ட்ராவல் பண்ணக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டம் சூப்பராக தான் இருக்கும். கொஞ்சம் பேச்சிலையும் கவனம் வேணும், அவசரப்பட்டு வார்த்தைகளை கொட்டிடக்கூடாது அப்படிங்கிறத சொல்லுது. ரைட், அடுத்ததான் மாசி மாதம் 14ஆம் தேதி
புதன் வக்ரம் அடைகிறார். புதன் 2 கூடையவர், அவரே 11ஆம் அதிபதி, வருமானத்தை கொடுக்கக்கூடிய கிரகம், குடும்பத்தை அமைச்சு கொடுக்கக்கூடிய கிரகம், லாபத்தை கொடுக்கக்கூடிய கிரகம், வெற்றி ஜெயம் அப்படின்னு உங்களுக்கு என்னென்னலாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் கொடுக்கறது புதன் மட்டும்தான் சிம்மத்துக்கு. ஸோ அப்படிப்பட்ட புதன் ராசிக்கு 7ஆம் இடத்துல வந்து வக்ரம் அடைகிறார். வக்ரம் அடைகிறார் இல்லை நேர்கதியில் இருக்கிற அதெல்லாம் ரெண்டாவது. 2 கூடியர் வக்ரமானாலும் தப்பு இல்லை, நேர்கதியில் இருந்தாலும் தப்பு இல்லை. 11ஆம் அதிபதியும் வக்ரமானாலும் தப்பு இல்லை, நேர்கதியில் இருந்தாலும் தப்பு இல்லை. வக்ரம் அடைஞ்சு ராகு கூட மெர்ஜ் ஆகுது. அப்போ இங்கே என்னென்னா குடும்பத்தில் 3வது நபரனுடைய தலையிடுதல் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது, ஃபர்ஸ்ட் ஒன். 2வது வருமானத்தை பெருக்கிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் தேடி வரும், சரியாக பயன்படுத்திக்கங்க. லூஸ் விட்டுருவானா வக்ரமாக இருக்கும்போது வருமான வாய்ப்புகள் வருமானத்தை 2 மடங்கு அல்லது 3 மடங்கு ஆக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா ராசியை பார்க்குது அந்த புதன், நாம் அதை கொஞ்சம் கூட கண்டுக்கிட மாட்டோம். ஸோ அப்படி ஒரு சூழல் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனம் வேணும். கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்வன் தான் புத்திசாலி. அப்போ சரியாக பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தோணும், அச்சோ யூஸ் பண்ணியிருந்தோம்னா நல்லா இருந்துக்கலாமே அப்படின்னு தோணும். ரைட், கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கிங்க. அதே போல் நண்பர்கள் மூலமாக ஆதாயம், கணவன் மனைவிக்குள்ள சின்னதாக கருத்து வேற்றுமைகள் வர்றது எல்லாமே உண்டு. ஏன்னா 11ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது அதான் 3வது மனுஷனோட தலையிடுதல் குடும்பத்துக்குள்ள இல்லாமல் பார்த்துங்க. 2 பேரும் நீங்களே டிஸ்கஸ் பண்ணி நீங்களே முடிவு பண்ணிக்கிறது நல்லது. ரைட்டு, வக்ரமாகுது அப்படிங்கும்போது குடும்பத்துக்குள்ளே தேவையில்லாத சலசலப்புகள் வந்து போகும். நம்மளால கிடையாது, குடும்ப உறுப்பினர்கள்லாம் சின்ன சின்னதான சலசலப்புக்கு வந்து போகுது. ஸோ அது இந்த காதில் வைங்க, அந்த காதில் விட்டு நம்ம வேலை என்னமோ அதை பார்த்துட்டு போகிறது நல்லது அப்படிங்கிறது புரிஞ்சுக்குவாங்க. இல்லை அதை மண்டையில் ஏற்றிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய லாபங்கள் கிடைக்காமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. நினச்ச காரியத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக நான் செய்துக்கணும் அப்படின்னா உங்களுடைய மனசை உங்கள்கிட்டயே வச்சுக்கிறது தான் நல்லது. ஏன்னா புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் தாவிட்டே இருக்கும். அங்கே பிரச்சனையாயிருச்சு, வீட்டில் குடும்ப உறுப்பினர்கள் ஏதோ ஒரு பிரச்சனை, அதையும் திங்க் பண்ணிவிட்டு நம்ம வேலையை விட்டுருவோம் நம்ம. ஸோ அந்த விஷயம் வேண்டாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி ஜெயம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. முக்கியமாக அந்த புதன் வக்ரமானதுக்கப்புறம் February 26 அப்புறம் ரொம்பவே நல்லாயிருக்கும். வருமானம் சம்மந்தமான விஷயங்களில், லாபம் சம்மந்தமான விஷயங்களில் புரிஞ்சுக்குங்க. அதே போல் மார்ச் மாதம் 1ஆம் தேதி மாசி 17 அன்னைக்கு சுக்கிர பகவான் 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகுது. 8ஆம் இடத்துல போய் சுக்கிரன் உச்சம். 3 கூடிய 8ல் இருக்கலாமா சார் அப்படின்னா கண்டிப்பாக இருக்கக்கூடாது. புது மாற்றங்களை உறுதியாக தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லுது. உறுதியாக தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லுது. அதே போல் கணவன் மனைவிக்குள்ளே தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் அந்த சுக்கிரன் உருவாக்கும். காலையில் நல்லா சண்டை கட்டிக்குவாங்க, நைட்டு சுக்கிரன் போய் 8ல் போய் உச்சமாகுதா மர்மஸ்தானத்தில், காலையிலலாம் நல்லா சண்டை கட்டிக்குவாங்க. நைட்டானால் அவங்கள மாதிரி ஒன்று மண்ணா இருக்கக்கூடிய கணவன் மனைவி பார்க்கவே முடியாது, அந்தளவு கொட்டிக்கிடுவாங்க. ஏன்னா அந்த 8ஆம் இடத்து சுக்கிரன் என்ன பண்ணுதுன்னா கலவியில் அதிக விருப்பத்தை ஏற்படுத்துது, மனதிற்குள் வேறுபாட்டை கொடுத்து உடல் அளவில் ஒற்றுமையை ஏற்படுத்துது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா கூட சனி இருக்குது, 7 கூடியர் இருக்கார். புது மாற்றங்களை மட்டும் தவிர்த்துக்க நல்லது. அப்புறம் இந்த மாதம் மாசி 17லேருந்து மார்ச் மாதத்துலேருந்து கண்டிப்பாக ரிஜிஸ்ட்ரேஷன் சம்மந்தமான விஷயங்கள் வேண்டாம். ஒரு புதுசாக பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதாகட்டும், ஒரு செக் புக் வாங்குறதாகட்டும், ஒரு ஆதார் கார்டை அப்டேட் பண்ணுறது, அது இதுன்னு இந்த அப்டேஷன் இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே செய்யக்கூடாது. முடிஞ்சால் மார்ச் மாதத்துக்குள்ளே எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. இல்லையா சுக்கிரன் வந்து 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆனதுக்கப்புறம் பண்ணுங்கள். ஒரு 40 to 45 days அங்கே இருப்பார் மீனத்தில். அதுக்கப்புறம் பண்ணுங்கள், ஏப்ரல் மிட்டுக்கு மேலே பண்ணுங்கள். இப்போவே பண்ணிங்க அப்படின்னா அதனால் வரக்கூடிய பிரச்சனைகளை நம்ம தான் சந்திச்சாகணும். உங்களுடைய சுயஜாதகத்தில் சுக்கிரனுடைய தசாபுத்தி அந்த நடந்துட்டு இருந்ததுன்னா கண்டிப்பாக பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ஆபரணங்கள் முக்கியமாக காதில் மாட்டுறது, கழுத்தில் மாட்டுறது, மோதிரம் இதெல்லாம் வந்து மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆபரணங்களை கவனமாக பார்த்துங்க. முக்கியமாக இந்த வட்டமாக இருக்கக்கூடிய ஆபரணங்கள் மிஸ் ஆகிரும், ரொம்ப கவனமாக பார்த்துங்க. சுக்கிரனுடைய தசாபுத்தி அந்தரமாக இருந்துன்னா கண்ணு முன்னாடி கண்டுபிடிக்க முடியாது, வேற ஒருத்தன் வந்து தூக்கிட்டு போயிடுவான். ஸோ வெளியில் போகும்போது வரும்போதெல்லாம் ஆபரணங்களை மேக்ஸிமம் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது சிம்மத்துக்கு. ஓகே, மாசி 27ஆம் தேதி அன்னைக்கு குரு வக்ர நிவர்த்தி அடையுது. இதுதான் ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் சைன். லாபத்தில் போய் குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார். 5க்கு அதிபதி 11ஆம் இடத்துல, 2-11க்கு அதிபதியினுடைய வீட்டில் 5-8க்கு அதிபதி போய் வக்ர நிவர்த்தி அடைகிறார். அப்படிங்கும்போது ஷேர் மார்க்கெட்லேயே ஆகட்டும், லாட்ரி எடுக்கிறது, இந்த மாதிரி திடீர் யோகங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. திடீர் அதிர்ஷ்டம் மாத இறுதியில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத சொல்லுது. ஏன்னா புதன் போய் ராசிக்கு 7ஆம் இடத்துல வக்ரமாக இருக்குது. அதே நேரத்தில் குரு வந்து குருவோட பார்வையில் அந்த புதன் இருக்கும்போது தான் அந்த வாய்ப்பு இருக்கும். மாத கடைசியில் அந்த வாய்ப்பு இருக்குது.
சரியாக பயன்படுத்திக்க முடிஞ்சால் பயன்படுத்திக்கிடலாம். இப்போ சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் பிரிவினையை தடுக்கிறது, கணவன் மனைவி ஒற்றுமையை ஊக்குவிக்கிறது அப்படிங்கிறத சொல்லலாம். பண வசதிக்கெல்லாம் ஒன்றும் தொந்தரவு இல்லை, ஏதோ ஒரு வகையில் பணம் வந்துட்டு சம்பாதிக்க முடியும். அதே நேரத்தில் பேசிய நம்மளுடைய காரியங்களை சாதிச்சுக்கிறதுன்னு ஒன்று இருக்குது இல்லையா, அதுவும் ரொம்ப ஜாலியாக நகைச்சுவையாக பேசிய நம்மளுடைய காரியங்களை சாதிச்சுக்கும். அதுலாம் ஒன்றும் தொந்தரவு இல்லை. இப்போ நெட்டில் இருந்தாலும் பெண்களால் அது சின்ன மன கஷ்டங்கள் வருமே தவிர மற்றபடி பெரிய தொந்தரவுகள் இல்லை அப்படிங்கிறத சொல்லுது. பகல் நேரங்களில் ஓவர ஈகோவை வெளிப்படுத்தாமல், நான் என்ற அகந்தைய ஆணவத்தை வெளிப்படுத்தாமல் இருந்தாலே 8ஆம் இடத்து சுக்கிரன் எல்லா விதமான சுகங்களையும் உங்களுக்கு கொடுப்பார். நடக்காத விஷயங்கள் எல்லாமே நடக்கும். முடியாது, நடக்காது, இது நம்மளால் சாத்தியம் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள் கூட 8ஆம் இடத்து சுக்கிரன் உங்களுக்கு சாத்தியப்படுத்தி கொடுப்பார். ஸோ அதை நம்ம சரியாக பயன்படுத்திக்கிறோம். மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்கள் சென்று முருகனுக்கு 2 நல்லெண்ணெயும் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க, போதுமானது. சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த மாசி மாதம் எல்லா விதத்திலையும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.